வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கான வேறுபாடுகள் யாவை? தூய உலோகங்கள் அவைகளின் தாதுகளில் இருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை? பின்வருவற்றில் தகுந்த உதாரணத்துடன் விளக்க மாசு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் தகுந்த உதாரணத்துடன் விளக்க கசடு. எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரைமிதப்பு முறை ஏற்றது? நுரைமிதப்பு முறை செயல்முறை பற்றி எழுதுக. புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் பற்றி எழுதுக. காந்த பிரிப்பு முறை பற்றி எழுது. காற்றில்லா சூழலில் வறுத்தல் பற்றி எழுதுக. காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்கா பயன்பாடு யாது? இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இலிருந்து பிரித்தெடுக்கும் சுண்ணாம்பு கல்லின் பயன்பாடு யாது? புல தூய்மையாக்கல் முறையினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. மின்னார் தூய்மையாக்கலின் ஒரு உதாரணத்துடன் விளக்குக. நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாடம் 2, இதில் பி தொகுதி தனிமங்கள் 1ல் நீங்கள் படிக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின் இது. மந்த இணை விளைவாய்வு. போரானின் பயன்கள் யாது? போராக்சின் பயன்கள் யாது? எத்தில் போரேட் ஆய்வு என்றால் என்ன? பொட்டாஸ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? எரிக்கப்பட்ட படிகாரம் என்றால் என்ன? படிகாரத்தின் பயன்களை எழுதுக. சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கிராஃபைட் வைரம் வேறுபாடு. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி சிலிக்கோன்கள் பயன்களை எழுது. சிலிக்கோன்களின் தயாரிப்பு மற்றும் அமைப்பினை விவரி. பி தொகுதி தனிமங்கள் 2ல் நைட்ரஜனின் ஏதேனும் ஒரு தயாரிப்பு முறையினை தருக. நைட்ரஜனின் முரண்பட்ட பண்பிற்கு காரணம் தருக. 15வது தொகுதி தனிமங்கள் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பினை எழுது. வெண்பாஸ்பரஸ் சிவபாஸ்பரஸ் வேறுபடுத்துக. குளோரின் நிறம் விளக்கும் பண்பு பற்றி எழுது. குளோரின் பயன்களை எழுது. சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன? ஹாலஜன் இடை சேர்மங்கள் பண்புகள் யாவை? அதே மாதிரி பின்வரும் சேர்மங்களில் காணப்படும் இனக்கலப்பு கண்டறிக. ஹீலியத்தின் பயன்களை தருக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை மற்றும் உள்ளிடை தனிமங்கள். இடைநிலை தனிமங்கள் என்பவனை யாவை? உதாரணம் தருக. வெரி இம்பார்ட்டன்ட். டி தொகுதி தனிமங்கள் மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளது. காரணம் யாது? Fe3+ Fe2+ அதிக நிலைப்புத்தன்மை ஏன்? அதே மாதிரி டயாகாந்தத்தன்மை பாராகாந்தத்தன்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது கேட்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இடைசுருகல் சேர்மங்களுடைய பண்பு லாந்தனைடு குறுக்கம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிர்கோனியம் மற்றும் அப்கோனியம் மொத்த பண்புகள். இதனால் லாந்தனைடு ஆக்டினைடு தனிம வரிசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேறுபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லாந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி அணைவு வேதியியல். இப்போ அணைவு வேதியியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இரட்டை உப்பு மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடு. அதே மாதிரி பின்வரும் அணைவு சேர்மங்களுக்கு IUPAC பெயர்களை எழுதுக. வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறு. அணைவு சேர்மங்களின் வகைப்பாட்டிலை விவரி. இணைதிறன் பிறப்பு கொள்கையின் VP கருதுகோள்கள் எழுதுக. அதே மாதிரி VP இணைதிறன் பிணைப்பு கொள்கையின் வரம்புகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்வரும் ஈனிகள் அவற்றை வழங்கி இது நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே உயிரியல் அமைப்புகளில் காணப்படும் அணைவு சேர்மங்கள் பற்றி எழுதுக. அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களை குறிப்பு வரைக. திடநிலைமை பொறுத்த வரைக்கும் படிக திண்மங்கள் படிக வடிவற்ற திண்மங்கள் வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிராங்க் சமன்பாட்டினை பயன்படுத்தி படிகத்தின் அளவுகோடு, பொருள்மைய கனசதுர அளவுகோடு, BCC FCC, பொதிவுத்திறன் பொதிவு பின்னம், புள்ளி குறைபாடு, ஷார்ட்கி ஃப்ராங்கல் குறைபாடு, உலோகம் அதிக குறைபாடு, உலோக குறைவிடும் குறைபாடு, மாசு குறைபாடு பற்றி எழுதுக. அதே மாதிரி வேதிவினை வேகவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வினைவகை வினைவேக மாறிலி வேறுபடுத்துக. அதே மாதிரி வினைவேகம் வேக விதி வினைவேக மாறிலிகளை வரையறு. முதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு, பூஜ்ஜிய வகை வினைக்கு எடுத்துக்காட்டு, அரைவால் காலம் வரையறு. அதே மாதிரி அயனி சமநிலை. அமிலங்கள் மற்றும் காரங்கள் அரினியஸ் கொள்கையினை விளக்குக. அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய லோரி பிரான்சிஸ் கொள்கையினை விளக்கு. அமிலங்கள் மற்றும் காரங்கள் லூயி கொள்கையினை விளக்குக. அதே மாதிரி லூயி அமிலம் லூயி காரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் pH வரையறு. ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி, பொது அயனி விளைவு, தாங்கல் செயல்முறை விளக்குக. தாங்கல் கரைசலின் வகைகள், ஆண்டர்சன் ஹெல்பாக் சமன்பாடு, கரைதிறன் பெருக்கம் வரையறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமுக்கு இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி மின்வேதியியல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மோலார் கடத்துத்திறன் சமான கடத்துத்திறன். நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் கடத்திறன் குறைகிறது ஏன்? நேனசன் சமன்பாடு. மின் வேதி சமான நிறை வரையறு. மின்னார் புகுதல் பாரடே விதியினை கூறுக. புறப்பரப்பு வேதியியல். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இயற்புறப்பரப்பு வேதிப்புறப்பரப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வினைவேக மாறிலியின் சிறப்பியல்புகள், வினைவேக மாற்றம் பற்றி இடைச்சொற்கள், கிளர்வு மையம் என்றால் என்ன, கூழ்மம் மற்றும் களி ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள், கூழ்மம்
துகள்களின் வடிவம் பற்றி எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹைட்ராக்சி சேர்மங்கள், ஈத்தர்கள், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் அந்த விக்டர் மேயர் சோதனையின் மூலம் 3 ஆல்கஹால்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா அந்த கொஷினை வந்து தரவாக படித்து எழுதி பாருங்கள். டவ் செயல்முறையினை எழுதுக, ஸ்காட்டன் போமன் வினையினை எழுது, பிக்ரிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, கோல்பே வினையினை எழுது, ரீமர் டீமன் வினையினை எழுதுக, தாலின் வினையினை எழுதுக, இணைப்பு விதியினை எழுதுக, நான்முகி உள்ளதை விட ஈத்தரில் உள்ள பிணைப்பு கோணம், அதே மாதிரி போயர் கார்னிக் சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி கார்பனல் சேர்மங்கள், கார்பாக்சாலிக் அமிலம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும்னா ரோசன் முன் ஒடுக்கு வினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டீஃபன் வினை, ஸ்காட்டர் ஸ்கூச் வினை, ஃப்ளுடல் கிராஃப்ட் அசைலேற்றம், கிளமன்சன் ஒடுக்க வினை, உல்ஸ் பிஷ்னர் ஒடுக்க வினை, ஆல்டால் குறுக்க வினையினை எழுதுக, கிளமன்சன் கன்னிசாரா வினை, பென்சோயி குறுக்க வினையினை எழுது, பெர்க்மேன் வினையினை எழுதுக. அதே மாதிரி எஸ்டராக்கல் வினையினை எழுது, கோல்பர்க் மின்னார் பகுப்பு வினையினை எழுது, ஃபார்முலின் குறிப்பு வரைக, யூட்ரோபிகேஷன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஆல்டிகைடு சோதனையினை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரிம நைட்ரஜன் சேர்மங்கள்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெசனு. இதில் நீங்கள் என்னென்ன கொஷின் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னா குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுகுறிப்பு வரைக, கேப்ரியல் தாலிமைட், ஸ்காட்டன் போமன் வினை, கார்புலமின் வினை, கடுகு எண்ணெய் வினை, இணைப்பு வினை, டைசோஆக்கல் வினை, காம்பர்க் வினை. காரணம் கூறு அனிலின் பிரிடில் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை. காரணம் கூறு எத்தில் நீரில் கரையுமானால் அனிலில் கரையாது. ஓரினை ஈரினை அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரோபென்சின் ஒடுக்க வினையினை எழுதுக. அதே மாதிரி 14வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உயிரியல் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இன்க்ளூடிங் ரோமன் டைப்பாகவே வந்து கேட்கலாம். அதனால் இந்த லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, பின்னூற்றில் மோனோசாக்ரைடு, ஒலிகோசாக்ரைடு, பாலிசாக்ரைடு வகைப்படுத்துக. ஸ்டார்ச்சி, ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். ஒடுக்கம் சர்க்கரை, ஒடுக்கா சர்க்கரை என்பன யாவை. டைசாக்ரைடு சிறுகுறிப்பு வரைக, குளுக்கோஸின் அமைப்பை நிறுவுக, பிரக்டோஸின் அமைப்பை நிறுவுக, பெப்டைடு பிணைப்பை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி கிளைசின், அலனின் ஆகியவற்று உருவாக வாய்ப்புள்ள அனைத்து டைபெப்டைடு வடிவங்களை எழுதுக. சம மின்புள்ளி வரையறு, ஸ்விட்டர் அயனி வரையறு. அதே மாதிரி எவ்வகையான பிணைப்பு டிஎன்ஏவில் ஒற்றை அலகுகளை ஒன்றாக நிறுத்தி வைத்துள்ளது, டிஎன்ஏ ஆர்என்ஏ வேறுபாடு, ஆர்என்ஏன் வகைகளுக்கு வெறிய. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில் வேதியியல். இதில் மருந்தாக்கையின் வரையறு, மன அமைதிப்படுத்திகள், வலி நிவாரணிகள், மறுப்பு மருந்துகள், அமில நீக்கிகள், நுண்ணுயிரிகள், எதிர் ஆக்சினேற்ற என்றால் என்ன, சோப்பின் அழுக்கு நீக்கும் முறையினை எழுதுக. அதே மாதிரி ஏர்லான் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, நைலான், டெரிலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதே மாதிரி பியூனா என், பியூனா எஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ் மீடியம் அப்டேட் பண்ண சொல்லி அப்டேட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.